SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். பொருள்: கேட்பவர்களை தன்வசப்படுத்தும் பண்புகளுடன் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறும் சொல்வதே சிறந்த சொல்லாகும். நன்றி. नमस्ते. आज का शब्द सड़क, रोड, रास्ता, वे, गली, स्ट्रीट, सुरंग, टनल, फुटपाथ, चौराहा, 4 lanes road. धन्यवाद. Word of the day: whose. Meaning, a person who is not strong or brave. Example sentence: don't be such a whose. Thank you. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் வி பிரதமேஷ். திருப்பாவை திருவெம்பாவை தித்திக்கும் மார்கழியில் இதோ உங்களுக்காக. திருவெம்பாவை பாடல் 18. அண்ணாமலையார் அடிக்கமலம் செந்திரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை அற்றார் போல் கண்ணார் இரவில் கதிர் வந்து கார்கரப்ப தென்னேர் முடியின் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள் பெண்ணே இப்பூங்குழல் பாய்ந்தாடலோ எம்பாவாய். இதன் பொருள்: சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் முப்பிரிவாகவும் திகழ்கின்றனர். அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையெல்லாம் பிற உலகங்களாகவும் திகழ்கின்றனர். கண்ணாகவும் இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிவை பணிந்து பாடி புகழ்ந்து பாடி பூக்கள் மகிழ்ந்து இந்த குளத்தில் நீராடுங்கள். நன்றி. திருப்பாவை பாடல் 18. உந்து மாதக்கள் என்று ஓடாத தோல்வலியன் நந்த கோபன் மருமகளே நப்பெண்ணாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி கழைத்து அழைத்தனக்கண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினின் எங்கள் கூவினக்கான் பந்தர் வீரலி உண்மை துணன் பெயர் பாட செந்தாமரை கையால் சீரார் விலையொலிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபாலின் மருமகளே, நப்பின்னை பிரட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒலி நாலா புறத்திலிருந்து கேட்கிறது. குறுக்காத்தி கோட்டின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவன் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவில்லாத உன் அழகிய வளையல்களை ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் நாங்கள் எங்கள் உள்ளம் எல்லாம் மகிழ்ச்சி அடையும். 2/1/2026 இன்று தேசிய அறிவியல் புனைக்கதை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாள் புகழ்பெற்ற அறிவியல் புனைக்கதை எழுத்தாளர் ஐசக் அசிமோவ் அவர்களின் பிறந்த நாளாகும். இந்நாளின் முக்கியத்துவம்: அறிவியல் சிந்தனையை வளர்க்கிறது, இளைஞர்களை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் நோக்கி ஈர்க்கிறது, படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.